எழுதப்பட்ட உண்மைகளும் சொல்லப்படாத ரகசியங்களும் கதையில்தான் வாழ்கின்றன. இது இன்டு எக்கோ, இருளின் மொழியில் ஒரு பயணம். வாருங்கள், இன்றைய கதைக்குள் செல்வோம். தனுஷ்கோடி ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த ஊர். இன்று அது கடலோரம் ஒதுங்கியிருக்கும் ஒரு கடந்த கால எச்சம். எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிற உப்பு படர்ந்த மணல். அங்கு இருந்த பாழடைந்த ரயில் நிலையத்திற்கு அருகே சிவராமன் தனது மெட்டல் டிடெக்டருடன் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட். ஆனால் அவர் இன்று தேடுவதோ பாறைகளை அல்ல, மாறாக காணாமல் போன தன் மகனின் கை கடிகாரத்தை. ஆம், அவர் மகனின் நினைவாக அவரிடம் இருப்பது அந்த கை கடிகாரம் மட்டுமே. தனுஷ்கோடியின் மண் மற்ற இடங்களைப் போன்றது அல்ல. இங்கே மணலுக்கு அடியில் பல அடுக்குகள் உள்ளன. ஒன்று கடல் நீர், இன்னொன்று சேறு. அதன் அடியில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைந்த ஒரு நகரம். சிவராமன் குனிந்து அந்த மணலை தொட்டார். மணல் வழக்கத்திற்கு மாறாக சூடாக இருந்தது. அவருக்கு ஒரு புதுவித வாசனையும் வந்தது. இது சல்பர் வாசனையாச்சே. பூமிக்கு அடியில ஏதோ நடக்குது. தனுஷ்கோடி வெறும் மணல் மேடு இல்லையோ, இது ஏதோ ஒரு பெரிய எரிமலையோட வாய் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. திடீரென அந்த பகுதி முழுவதும் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. கடலில் அலைகள் உள்வாங்கத் தொடங்கின. சிவராமன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் நின்றிருந்த மணல் ஒரு சுழல் போல மாறத் தொடங்கியது. அது ஒரு புதைமணல். அவர் கால்கள் மெதுவாக உள்ளே இழுக்கப்பட்டன. அவர் பதறவில்லை. அவருக்கு தெரியும், எவ்வளவு போராடுகிறோமோ அவ்வளவு வேகமாக பூமி நம்மை விழுங்கும் என்று. நேரம் செல்ல செல்லதான் அவர் உணர்ந்தார். இல்ல, இது புதைமணல் கிடையாது. இது ஒரு கதவு. அவர் இடுப்பு வரை மணலுக்குள் சென்றபோது அவருக்கு முன்னால் ஒரு பழைய கல் தூண் மணலில் இருந்து வெளியே வந்தது. அதில் ஒரு எச்சரிக்கை வாசகம் இருந்தது. 1924 புயலுக்கு முன்னால் ஒரு முதியவர் அங்கே செதுக்கியது. கடல் வாங்குவது நீரை அல்ல, நம் பாவங்களை. மண் திறப்பது வழியே அல்ல, மரணத்தை என குறிப்பிடப்பட்டிருந்தது. சிவராமன் தன் கையில் இருந்த மெட்டல் டிடெக்டரை பார்த்தார். அது இப்போது மணலுக்குள் ஒரு உலோகப் பொருளை காட்டியது. அவர் கையை உள்ளே விட்டு துழாவினார். அவருக்கு கிடைத்தது கடிகாரம் அல்ல, ஒரு பழைய செப்புத் தகடு. அதில் தன் மகனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார். நித்தின், நீ இங்கேயா இருக்க? இந்த மண்ணுக்குள்ளையா இருக்க? காணாமல் போன தன் மகனின் குரல் கேட்பது போல் உணர்ந்தார். அப்பா, அப்பா, இங்கே ரொம்ப குளிருதுப்பா. அப்போது அங்கு பூமிக்கு அடியில் ஏற்பட்ட பள்ளத்தை கண்ட தருணத்தில் சிவராமனுக்கு அந்த உண்மை புரிந்தது. தனுஷ்கோடி மக்களை புயல் அழிக்கவில்லை, மாறாக பூமிக்கு அடியில் இருக்கும் அந்த பெரிய பள்ளம்தான் அவ்வப்போது மனித உயிர்களை பலி வாங்கிக் கொள்கிறது என்று. இன்று இந்த முறை சிவராமனுடையது என்று அவர் உணர்ந்தார். அவர் முழுமையாக மணலுக்குள் மறையும் முன் கடல் நீர் மீண்டும் கரையை நோக்கி சீறி வந்தது. ஒரு நிமிடம் அங்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. பிறகு ஒரு நீண்ட அமைதி. மறுநாள் காலை அந்த பகுதியில் இருந்த போலீஸ்காரர் ஒரு புதிய மெட்டல் டிடெக்டரை மணல் ஓரம் பார்த்தார். அதை தூக்கி பார்த்தபோது அதன் திரையில் ஒரு மெசேஜ் இருந்தது. அது என்னவென்றால், அடுத்தது நீ பேனாவில் மை காய்ந்துவிடும், ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது இன்டு டு எக்கோ. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த அத்தியாயம்